ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து நைட்டு 1:30 மணி 2 மணி இருக்கும் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது. நைட்டு தூக்கம் வரலங்க. அதனால் எழுந்திரிச்சி பசிக்குது, ஏதாவது சாப்பிட்டா தான் தூக்க முடியும் போல். இன்றைக்கி வந்து முட்டை மேகி ஆம்லேட் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு மேகியை வந்து ஒரு நல்ல வெந்நீரில் கொஞ்சோண்டு ஒரு பாக்கெட்டில் அரை மேகி தாங்க எடுத்துருக்கேன். கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு என்னெல்லாம் சேர்க்குறேன் பார்க்கலாம். வெங்காயம், கொஞ்சோண்டு மல்லித்தழை, தக்காளி பழம் கொஞ்சோண்டு, அப்புறம் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நான் மேகி மசாலா போடலைங்க, எனக்கு அது பிடிக்காது. அதனால் நான் வத்த பொடியும் கொஞ்சோண்டு உப்பு, பெப்பர் இந்த மூணையும் நான் சேர்த்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு மேகி மசாலா பிடிச்சா கூட நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. இப்போ நம்ம இந்த வேக வச்சுருந்த மேகியை இதோட ஆட் பண்ணி, அப்புறம் தோசை தவாவில் முட்டை மாதிரி பொரித்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு அழகான மேகி முட்டை ஆம்லேட்டு. எனக்கு வந்து லைவ் போட்டு தூங்கிட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இடையில முழிச்சேன்னா எனக்கு பசி, தூக்கமே வரல. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் தூங்குறதுக்கு, பட் எனக்கு தூக்கம் வராதனால சரி இன்றைக்கி இதை சாப்பிட்டு படுப்போம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. இனி நிம்மதியாக தூங்க வேண்டியதான். தக்காளி வெங்காயத்தை கூட சாப் பண்ணாமல் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. பசியில் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஏதோ பசி வந்ததுன்னா எதாவது சாப்பிடணும். ஓகே, ஒரு அழகான மேகி முட்டை ஆம்லேட் ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மேகி எப்படி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னா, ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி ரொம்ப பசிக்கிற டைமில் லைட்டாக எடுத்துக்குவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.